அகலுமா. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் மொத்தமாக 3 வீடியோஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அந்த 3 வீடியோஸுமே லாஜிக்கல் ரீசனிங் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அப்போ தான் அதோட கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங்கில் 4வது வீடியோ. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 4 மாடல் 5 2 மாடல் இதில் கவர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 4 பொருத்தமற்றது, அதாவது ஆட் மேன் அவுட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இருக்கிறதுல எது தப்பாக இருக்கோ அதை வந்து நம்ம வெளியே எடுக்கணும். ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 5 விடுபட்ட எழுத்தை எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ விடுபட்ட எழுத்து இல்லைன்னா அடுத்த எழுத்து எழுதுறது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை எல்லாமே எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. சிடி ஆர்எஸ் விடபிள்யூ கியூபி இவற்றில் பொருத்தமற்றது எது? ஸோ ஒரு சில கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே நம்ம அப்படியே டிக் அடிக்கலாம், எடுத்து இந்த இடத்துலலாம் எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஓகேங்களா. ஸோ பாருங்க, சிடி ஆர்எஸ் விடபிள்யூ கியூபி, அதாவது இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 2 லெட்டருக்கு இடையில என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதே மாதிரி இந்த ரெண்டு ஸோ மொத்தமாக எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. அதுதான் பொருத்தம் இல்லாமல் இருக்குது, அதுதான் தப்பாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்க்கலாமா பாருங்க, சிடி ஸோ அடுத்தடுத்த லெட்டர். ஓகேங்களா. சிக்கு அப்புறம் டி, அதுக்கப்புறம் ஆர்எஸ் அடுத்தடுத்த லெட்டர், ஆருக்கு அப்புறம் எஸ், அதுக்கப்புறம் விடபிள்யூ ஸோ விக்கு அப்புறம் டபிள்யூ. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கியூபி. ஓகேங்களா. ஸோ ஒன்று கியூஆர்னு வந்திருக்கணும், இல்லைனா பிக்யூன்னு வந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா பிக்யூ தான் கரெக்டான வார்த்தை, அடுத்த லெட்டர் அப்படிங்கும்போது பிக்யூ தான் கரெக்டாக இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி. ஓகேங்களா. எது தப்பாக இருக்கோ அதை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணால் போதும். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஹெச்ஜிஎஃப் எக்ஸ்டபிள்யூவி ஓபிக்யூ என்எம்எல் இவற்றில் பொருத்தமற்றது எது? ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். பாருங்க, ஹெச்ஜிஎஃப். ஓகேங்களா. ஸோ இது அப்படியே ரிவர்ஸாக எழுதுங்க. பாருங்க, எஃப் ஜிஹெச். ஓகேங்களா. ஸோ கரெக்டாக வருதா? அடுத்து பாருங்க, எக்ஸ்டபிள்யூவி, இது அப்படி ரிவர்ஸ் எழுதுங்க, விடபிள்யூஎக்ஸ். ஸோ ஒரே மாதிரி வருதா? அடுத்து ஓபிக்யூ. ஸோ இதை ரிவர்ஸாக எழுதுனா என்ன வரும்? கியூபிஓன்னு வரும். ஓகேங்களா. ஆனால் இங்கே இருக்கிறதே கரெக்டாக தான் இருக்குது, ரிவர்ஸில் மாற்றி எழுதணுங்கிறதே கிடையாது, இருக்கிறதே கரெக்டாக தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், என்எம்எல் ஸோ எல்எம்என். ஸோ இது ரிவர்ஸாக எழுதுனதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது. அப்போ எது தப்பு? ஆல்ரெடி அதுவே கரெக்டாக இருக்கிறது தான் தப்பு, ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். ஓகேங்களா. ஸோ பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், எக்ஸ்டபிள்யூவி விடபிள்யூஎக்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ரிவர்ஸாக எழுதணும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒன்றுக்கு கண்டுபிடிச்சா அதை இன்னொன்றுக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள், அதே மாதிரியே வந்துச்சு அப்படின்னா அதுதான் ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்துக்குமே பொருந்துதான்னு பாருங்கள், எது பொருந்தலையோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வரும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி எப்படி என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணால் தான் கரெக்டாக போட முடியும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா பாருங்க. ஓடபிள்யூஎல் இஎன்டி பியூடி ஏஆர்எம். பாருங்க, ஓடபிள்யூஎல் இஎன்டி பியூடி ஏஆர்எம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அவுல் என் புட் ஆம் அப்படிங்கிற வார்த்தையாகவே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா தேவையே கிடையாது. பாருங்கள், ஓஇஏ. ஓகேங்களா. அதாவது ஏஇஐஓயு அப்படிங்கிற வவ்வல்ஸில் ஏதோ ஒரு லெட்டர் ஃபஸ்ட்டு லெட்டராக வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல பி அப்படிங்கிறது வவ்வல்ஸ் கிடையாது, உயிர் எழுத்து கிடையாது. அப்போ இதுதான் ஆட் மேன் அவுட். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆட் மேன். ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் கொஸ்டின்லாம் கேட்பாங்க, ரொம்ப இன்டீட்டெயில்டாக போய் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் வராது. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சாம்பிளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் பார்த்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஸ்டின் அங்கே போய் பார்க்கும்போது ஒவ்வொன்றும் வேறு மாதிரி இருக்கலாம். ஓகேங்களா. ஆனால் என்ன மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் ஒரு வேளை, ஓகேங்களா, இந்த இடத்துலையும் ஒரு வேளை வந்து ஏஇஐஓயுலேயே ஏதோ ஒரு லெட்டர் இருந்ததுன்னா அப்போ வேறு ஏதோ இருக்குன்னு அர்த்தம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பிசிஒய்எக்ஸ் ஹெச்ஐஆர்கியூ இஎஃப்வியூ ஜேகேக்யூபி இதில் பொருத்தமில்லாதது எதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்க, பிசிஒய்எக்ஸ் இதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல சிஎக்ஸ் அப்படின்னாலே இது ஆப்போசிட்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிஒய் சிஎக்ஸ்
ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட்டாக வந்திருக்கும் பாருங்கள். பிக்கு ஆப்போசிட் ஒய் ஒரு லெட்டர் விட்டுட்டு, அதுக்கப்புறம் சிக்கு ஆப்போசிட் எக்ஸ். ஓகேங்களா. ஸோ பிக்கு ஆப்போசிட் ஒய், சிக்கு ஆப்போசிட் எக்ஸ். அதே மாதிரி எல்லாமே வருதான்னு பாருங்கள். HIRQ. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆப்போசிட் இதுவாகவும் இதுக்கு ஆப்போசிட் இதுவாகவும் வரணும் பாருங்கள். ஸோ ஹெச்சுக்கு ஆப்போசிட் என்ன? எஸ். அப்போ ஹெச்சுக்கு ஆப்போசிட் எஸ், அதுக்கப்புறம் ஐக்கு ஆப்போசிட் ஆர், அதாவது ஐக்கு ஆப்போசிட் ஆர். இப்படி தான் வந்திருக்கணும். ஓகேங்களா. இந்த இடத்துல மாறி வந்திருக்கு. ஸோ இதுதான் ஆட் மேன் அவுட். ஓகேங்களா. ஸோ மீதி எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இந்த ஃபார்மேஷனில் வருதான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ பாருங்கள், EFVU. ஓகேங்களா. ஸோ ஈக்கு ஆப்போசிட் என்ன? வி. கரெக்டாக இருக்கா? எஃப்க்கு ஆப்போசிட் யூ. கரெக்டாக இருக்கா? அடுத்து என்ன இருக்கு? JKQP. ஓகேங்களா. ஸோ ஜேக்கு ஆப்போசிட் Q. கரெக்டாக இருக்கா? அடுத்து கேக்கு ஆப்போசிட் P. கரெக்டாக இருக்கா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அது கரெக்டாக வரும். ஓகேங்களா. ஸோ ஒரு ட்ரிக்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே கரெக்டாக வந்தால் தான் அதே ஆர்டரில் அவங்க எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா. நமக்கு ஒன்று கரெக்டாக வந்து இன்னொன்று தப்பாக வந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்த ட்ரிக்ஸு தான் தப்புன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ மாற்றி கூட நம்ம எப்படி எடுக்கலாம்? இப்போ பாருங்கள், இப்போ BC அடுத்த லெட்டர் வருது, இந்த இடத்துல XY அடுத்த லெட்டர் வருது. ஸோ அதே மாதிரி தான் இதுவும் வருது பாருங்கள். HIRQ, EFVU, JKQP, ஸோ PQ. ஸோ எல்லாமே கரெக்டாக தான் வருது. அப்போ எது வந்து ஆட் மேன் அவுட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ இதில் எது ஆட் மேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ எந்த ட்ரிக்ஸை எப்படி எடுக்கிறோமோ அந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லாத்துக்குமே யூஸ் ஆகணும், ஒன்று மட்டும் தப்பாக வரணும். ஸோ அந்த மாதிரி ட்ரிக்ஸை தான் பார்த்து நம்ம எடுக்க வேண்டியதாக வரும். ஓகேங்களா. உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அது கரெக்டாக வந்துடும். ஸோ அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நிறைய சம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பாருங்கள், CFDGJHVYM JMK. ஸோ 2022 கேட்ட கொஸ்டின் பொருத்தமற்றது என்ன? ஓகேங்களா. ஸோ பாருங்கள், CFD. ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ABCD வரிசையிலேயே வர்ற மாதிரி இருக்கா? ஆனால் என்ன, CDEயை விட்டுட்டு F சென்டராக வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரிக்ஸை எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். GJH. ஓகேங்களா. GHIJ. ஸோ ஐயை விட்டுட்டு J சென்டராக வந்துச்சு. அப்போ ட்ரிக்ஸ் கரெக்டாக இருக்கா? ஸோ எது தப்பாக வருதுன்னு பாருங்கள், அதுதான் ஆன்சர். VYM. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அடுத்த லெட்டர் வரணும். ஸோ விக்கு அப்புறம் என்ன வரணும்? இந்த இடத்துல Wன்னு வந்திருக்கணும். அப்போ தான் கரெக்டு. பாருங்கள், VW, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸை விட்டுட்டு ஒய் வந்திருக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்திருந்தா கரெக்டாக. நான் இந்த இடத்துல Wக்கு பதிலாக எம்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் தப்பு. அடுத்து பார்க்கலாம் பாருங்கள், JMK. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா JK எல்லை விட்டுட்டு M. ஓகேங்களா. ஸோ மீதி எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இந்த இடத்துல மட்டும் Wக்கு பதிலாக எம்னு வந்திருக்கு. அப்போ இதுதான் தப்பு. ஓகேங்களா. ஸோ VYM தான் பார்த்தீங்க அப்படின்னா தப்பு. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ட்ரிக்ஸு யூஸ் ஆகும். எந்த இடத்துல எந்த ட்ரிக்ஸு யூஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ எந்த இதை எந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். எதை எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். ஓகேங்களா. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி போஸ்ட்டு, குவிஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் லாஜிக்கல் ரீசனிங், டாபிக் டெஸ்ட், இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டீனாக நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கிட்டே தான் இருப்பீங்க. கொஸ்டின் நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஓகேங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ கொடுக்குற எல்லா கொஸ்டினுமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 5. ஓகேங்களா. ஸோ அடுத்து வர்ற நம்பர் கண்டுபிடிக்கணும் பாருங்க. வரிசையில் விடுபட்ட எழுத்தை காண்க. ஸோ AIPVAE, எக்ஸட், கொஸ்டின் மார்க். இது பார்த்தீங்க அப்படின்னா 2019 கேட்ட கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொன்றுக்கும் இது ஃபுல்லாகவே ABCD தெரிஞ்சிருந்தா ஃபுல்லாக போட்டுடலாம். ஓகேங்களா. ஆனால் ABCDயில் எந்த மாதிரி அவங்க லெட்டர் எடுத்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பாருங்க, ஏக்கு அப்புறம் ஐன்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இடையில எத்தனை இருக்குன்னு பாருங்க. ஏக்கு அப்புறம் ஐ 1 2 3 4 5 6 7 8. அப்போது 8வது லெட்டர் ஏக்கு அப்புறம் 8வது லெட்டர் ஐ. அதுக்கப்புறம் ஐக்கு அப்புறம் எத்தனாவது லெட்டர் பி அப்படின்னு பாருங்கள். இங்கே ஐ இருக்கா? 1 2 3 4 5 6 7. அப்போ 7வது லெட்டர் பி. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிக்கு அப்புறம் வி எத்தனாவது லெட்டர்னு பாருங்கள். 1 2 3 4 5 6. ஸோ +6. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், +8 +7 +6. அப்போ இது +5 இருக்கணும், இது +4 இருக்கணும், இது +3 தான் இருக்கணும். ஸோ செக் பண்ணிக்கலாமா? பாருங்கள், விக்கு அப்புறம் +5, 1 2 3 4,
5 ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சதுன்னா 7 வந்துடணும். அடுத்து பாருங்கள் ஏக்கு அப்புறம் 4 1 2 3 4 வந்துருச்சா. அதுக்கப்புறம் ஈக்கு அப்புறம் 3 1 2 3 அப்போ என்னவா தான் ஆன்சர் இருக்கும், ஹெச் தான் வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ எந்த மாதிரி அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா போதும் ஓகேங்களா. ஸோ ஏபிசிடி தான், ஃபுல் அண்ட் ஃபுல் ஏபிசிடி தான். ஸோ இதில் எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் போதும் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். அடுத்த எழுத்தை கண்டறிக. ஸோ RUXAD ஓகேங்களா. இதுக்கு அடுத்த லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க பாருங்க. ஆருக்கு அப்புறம் எத்தனாவது லெட்டரா யூ வருதுன்னு பாருங்க. ஆர் 1 2 3. ஸோ மூணாவது லெட்டர் யூ ஓகேங்களா. அதுக்கப்புறம் யூக்கு அப்புறம் எக்ஸ் பாருங்க 1 2 3. ஸோ அதுவும் 3. அடுத்து எக்ஸ்க்கு அப்புறம் ஏ பாருங்க 1 2 3. ஸோ அப்போ என்ன அர்த்தம், இது எல்லாமே +3 +3ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இதுவும் +3 இதுவும் +3 பாருங்கள் 1 2 3 ஓகேங்களா. ஸோ டிக்கு அப்புறம் 3வது 1 2 3. ஸோ ஜி தான் ஆன்சர், ஆப்ஷன் சி தான் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டராக கொடுத்துட்டு அடுத்த லெட்டர் என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி கண்டுபிடிச்சா போதும் ஓகேங்களா. இதுவே 2 லெட்டர் 3 லெட்டர் கொடுத்தாங்கன்னா எப்படி போடலாம் பார்க்கலாமா. கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். AZ ZT, MN, டேஷ், YB என்ற வரிசையை நிறைவு செய். 2016 கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ AZ இதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு ஆப்போசிட் தான் ஓகேங்களா. ஸோ ஏக்கு ஆப்போசிட் இசட் நம்ம வளைச்சி எழுதுவோம் இல்லையா. அதாவது ABCDEFGHIJKLMNOPQRSTUVWXYZ இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா. இதில் பாருங்கள் ஏக்கு ஆப்போசிட் இசட், அதுக்கப்புறம் ஜிக்கு ஆப்போசிட் டி, அதுக்கப்புறம் எம்முக்கு ஆப்போசிட் என், அதுக்கப்புறம் ஒய்க்கு ஆப்போசிட் பி ஓகேங்களா. ஸோ கொஸ்டினில் எது வந்து ஆப்போசிட் லெட்டராக இருக்கோ அதுதான் ஆன்சர். பாருங்கள் ஆப்ஷனில் பார்த்துக்கோங்க. பாருங்கள் எஸ்ஸுக்கு ஆப்போசிட் கே, எஸ்ஸுக்கு ஆப்போசிட் ஹெச், அப்போ இது கிடையாது ஓகேங்களா. அதுக்கு ஜேக்கு ஆப்போசிட் ஹெச், ஜேக்கு ஆப்போசிட் கியூ, அப்போ இதுவும் வராது ஓகேங்களா. அடுத்து எஸ்ஸுக்கு ஆப்போசிட் ஹெச், எஸ்ஸுக்கு ஆப்போசிட் ஹெச் தான் ஓகேங்களா. அப்போ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. அதுக்கப்புறம் டீக்கு ஆப்போசிட் எஸ். ஸோ டி எங்கே இருக்கு, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டீக்கு ஆப்போசிட் ஜி அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வராது கரெக்டாக. ஸோ எது ஆப்போசிட் லெட்டர்ஸை மேட்ச் பண்ணி எழுதியிருக்காங்களோ அதுதான் ஆன்சர் ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஆப்போசிட்டு ஒன்றா இந்த மாதிரி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா வேகமாக இதை எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். BDL HJL அதுக்கப்புறம் வர அந்த வார்த்தையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். TVX இருக்குது ஓகேங்களா. ஸோ 2017 கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ பாருங்கள் BDF ஓகேங்களா. ஸோ எந்த இடத்துல வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்களா. ஸோ ஒரு லெட்டர் விட்டு வந்திருக்கு பாருங்க. ஒரு லெட்டர் விட்டாச்சு, இங்கே ஒரு லெட்டர் இங்கே ஒரு லெட்டர் ABCDEF ஓகேங்களா. அதுக்கப்புறம் HJL. ஸோ இங்கே ஒரு லெட்டர் விட்டுருப்பாங்க பாருங்க GHIJKL. ஒவ்வொரு லெட்டரை விட்டுட்டு எழுதியிருக்காங்க பாருங்க. அப்போ அடுத்து என்ன வரும், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எல்லுக்கு அப்புறம் எம்மை விட்டுட்டு என், அதுக்கப்புறம் ஓவை விட்டுட்டு பி, அதுக்கப்புறம் கியூவை விட்டுட்டு ஆர் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்திருக்கணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து பாருங்கள் ஆருக்கு அப்புறம் எஸ்ஸை விட்டுட்டு டி, அதுக்கப்புறம் யூவை விட்டுட்டு டபிள்யூ விட்டுட்டு எக்ஸ் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இது எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். BDF HJL TVX எல்லாமே வந்துருச்சு. அப்போ என்ன ஆன்சர், NPR தான் ஆன்சர். ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரை விட்டுட்டு அடுத்தடுத்த லெட்டர் எழுதியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக போகுது. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. புரியுதுங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. கொடுக்கப்பட்ட தொடரில் கோடிட்ட இடத்தில் இருக்க வேண்டிய எழுத்துக்கள் யாவை ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸும் அந்த லெட்டர்ஸும் கலந்து வந்திருக்கு பாருங்க. 13 CA, 216 FAB, 25 EB, 237. இந்த இடத்துல என்ன வேணும் நமக்கு, அந்த லெட்டர் என்னன்னு தெரியணும். 46 FD ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்க. ஏங்கிறது என்ன, ஃபர்ஸ்ட் லெட்டர். அப்போ ஏக்கு 1, சிங்கிறது 3வது லெட்டர் ஓகேங்களா. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 1 3 CAவா, அப்போ ஏக்கு 1 சிக்கு 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எல்லாமே வருதான்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நமக்கு இந்த லெட்டர்ஸ்க்கு எல்லாமே நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியலனா எழுதி வச்சுக்கோங்க பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13
14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பாருங்கள். அப்போ ஏக்கு 1 சிக்கு 3. அடுத்து பி என்ன 2 ஏ 1 எஃப் 6 ஓகேங்களா. ஸோ ஈஸியாக இருந்துருச்சா. ஸோ கடைசியிலேருந்து முன்னாடி இருக்கிறத மேப் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ பி என்ன 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5. அப்போ இது என்னவா வரும், இப்படி 2 கடைசியாக வரும், 3 சென்டராக வரும், 7 அடுத்த நம்பர் வரும் பாருங்கள். 2 என்ன பி ஓகேங்களா. அப்போ ஸ்மால் லெட்டர் தான் இங்கே. 2க்கு பி, 3க்கு என்ன சி, 7க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜி, எல்லாமே ஸ்மால் லெட்டர். அப்போ ஜிசிபி ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். டிக்கு 4 6க்கு எஃப் ஓகேங்களா. ஸோ புரியுதுங்களா. ஸோ ஆன்சர் என்ன ஜிசிபி, ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மேப்பிங் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கடைசி லெட்டருக்கும் ஃபஸ்ட்டு நம்பருக்கும் மேப்பிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம எப்படி 1லேருந்து 26 வரைக்கும் நம்பர் கொடுப்போமோ சேம் அதே ஆர்டரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க 2018 19 பாருங்கள். சிஎஃப்ஐ டிஹெச்எல் இஜேஓ எஃப்எல்ஆர் அடுத்த லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடலாம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதுக்குள்ளேயே பார்த்துருப்போம். இப்போ சிஎஃப்ஐ அப்படின்னா இதுக்குள்ளேயே நம்ம பார்த்துருப்போம் ஓகேங்களா. இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்தது கூட போகும் ஓகேங்களா. ஸோ எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு சிஎஃப்ஐயா அது இப்படி எழுதிக்கோங்க ஓகேங்களா. அடுத்து என்ன டிஹெச்எல், ஃபஸ்ட்டு லெட்டருக்கு ஃபஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டருக்கு செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டருக்கு தேர்ட் லெட்டர் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் இஜேஓ எஃப்எல்ஆர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வருது. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்த ஃபஸ்ட் லெட்டர், அடுத்த செகண்ட் லெட்டர், அடுத்த தேர்ட் லெட்டர் தான் கண்டுபிடிக்கணும் பாருங்கள். சிடிஇஎஃப்ஜி ஓகேங்களா. ஸோ அடுத்தடுத்த லெட்டரே நமக்கு வந்திருக்கு கரெக்டாக. அடுத்து பாருங்கள் எஃப்க்கு அப்புறம் ஹெச், எஃப் எங்கே இருக்குது இங்கே இருக்குது, எஃப்க்கு அடுத்து ஜின்னு வந்திருக்கணும். ஸோ ஜியை விட்டுட்டு ஹெச் வருது, ஹெச்சுக்கு அப்புறம் ஐயை விட்டுட்டு ஜே, ஜேக்கு அப்புறம் கேயை விட்டுட்டு எல், எல்லுக்கு அப்புறம் எம்மை விட்டுட்டு இந்த இடத்துல என் தான் வரணும் ஓகேங்களா. ஸோ ஒரு நம்பர் ஒரு லெட்டர் விட்டுட்டு எழுதியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஐக்கு அப்புறம் என்ன வருது எல்லுன்னு வருது. அப்போ 2 லெட்டர் விட்டுருக்காங்க ஜேகே. அடுத்து எல்லுக்கு அப்புறம் எம்என் 2 லெட்டர் விட்டுருக்காங்க. ஓக்கு அப்புறம் பிக்யூ 2 லெட்டர் விட்டுருக்காங்க. அப்போ ஆருக்கு அப்புறம் என்ன வரும் 2 லெட்டர் எஸ்டி விட்டுட்டு யூன்னு வந்திருக்கணும் ஓகேங்களா. அப்போ என்ன வரணும் ஜிஎன்யூ, ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், தேர்ட் லெட்டரும் மேப் ஆகலாம் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி பார்த்துருப்போம், அதுக்குள்ளேயே மேப்பிங் பார்த்துருப்போம் கரெக்டாக. ஸோ இதுக்குள்ளேயே மேப்பிங் பார்த்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம மேப்பிங் பார்த்து வச்சுருப்போம் ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் எதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே இந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா தெரியணும் ஓகேங்களா. ஸோ இந்த சம்மோட பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் ஃபுல்லாகவே முடியுது ஓகேங்களா. ஸோ எழுத்துக்களோட தொடர்வரிசை அந்த கான்செப்டில் வர ஃபுல்லாகவே எல்லாமே கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த கிளாஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்கள் ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ எண்களின் தொடர்வரிசை அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி விடுபட்ட எண்ணை கண்டுபிடி, அடுத்த எண்ணை கண்டுபிடி, அதுக்கப்புறம் ஆட்மேன் அவுட் ஓகேங்களா. ஸோ பொருத்தமற்றது என்ன, தவறானது என்ன, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் என்பது மைனஸ் ஆகவும், அதுக்கப்புறம் மல்டிப்ளை என்பது டிவைடட் பை ஆகவும், டிவைடட் பை என்பது மல்டிப்ளை ஆகவும், அதுக்கப்புறம் மைனஸ் என்பது ப்ளஸ் ஆகவும், இந்த மாதிரி மாற்றி எழுத சொல்லி அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரி சம் வரும் ஓகேங்களா. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.